ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி. இன்னைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. அதனால் நம்ம அதுக்கு ரெடி ஆகணும். பார்த்தீங்களா, பசங்க ஸ்கூலுக்கு போகணும். அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு விளாக் பார்க்கலாம். கொஞ்சம் உடம்புக்கெலாம் முடியலை, அதனால தான் கொஞ்சம் வீடியோவும் போடுறதுக்கு அப்பப்போ டிலே ஆகிட்டே இருக்குது. எல்லாருமே ஒரு 1.5 மாதமாக உடம்புக்கு ஒழுங்கா சதி இல்லாத சூழ்நிலையில் அப்படியே இருக்குது. இன்றைக்கி காலையிலே நான் சாதத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். தண்ணி காஞ்சோடனே நம்ம அரிசி தான் போடணும். அதுக்கு பிறகு இதில் வெந்நி தான் இருக்குது, அதில் பழைய குழம்பு தான் இருக்குது. இந்த சைடில் சாதத்துக்கு அரிசி எடுத்து வச்சுட்டேன். என் அதையும் இதுங்கணும். மறுபடியும் இதில் உருளைக்கிழங்கு அதை வெட்டி வச்சுருக்கு. யார் வெட்டினான்னா பெர்லின் எந்திரிச்சு அவள் தான் சாதத்துக்கு வச்சா. உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுட்டா. அவன் புளியோதரை கிண்ணி மட்டும் தாங்க மம்மின்னு சொல்லியிருக்கா. என்ன அரிசியத்தில் கலஞ்சி கொடுத்தேன் அப்படின்னா அவளே அரிசிலாம் போட்டுருவான். இது எவ்வளோ அப்படியே இருக்குது. மறுபடியும் இதில் கொஞ்சம் பட்டாணி ஊற வச்சுருந்தேன். கொஞ்சம் பட்டாணி அப்படின்னா பச்சை பட்டாணியும் வெள்ளை பட்டாணியும், அதாவது அந்த ரெண்டையும் சேர்த்து தான் கொஞ்சம் தான் இருந்தது. அந்த ரெண்டையும் சேர்த்து வேக வச்சேன். சரி, என்ன எங்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொடுத்துக்கலாமா, அதனால தான். மறுபடி நைட்லேயே கொஞ்சம் அரிசி நனைய வச்சுட்டேன். என்ன அப்படின்னா டெய்லியுமே இட்லி தோசை கடையில் தான் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால தான் நம்ம கொஞ்சம் ஆட்டி வச்சுட்டோம் அப்படின்னா பசங்க சுட்டுக்கிடுவாங்க. அதுக்காக தான் இதில் உளுந்து நனைய வச்சுருக்கேன். அரிசி ரெண்டையுமே ஆட்டி வச்சு வைக்கணும் இருக்குது. அதில் பழைய சாதம் தான் இருக்குது. எனக்கு அதெல்லாம் யாருமே சாப்பிட முடியாது. எங்கள் ஊரில் நல்ல மழை, அதனால் அதை வெயிலில் எனக்கு காயும் வைக்க முடியலை. எனக்கு கோழிக்கு தான் போடணும். அப்படி தான் இருக்குது. கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே நைட்லேயே பசங்க கழுவி எடுத்து விட்டுட்டாங்க. பசங்க தான் நேற்று கழுவி எடுத்து விட்டது. அதனால் அது கொஞ்சம் க்ளீனாக இருக்கா. நேற்று பெர்லினே எல்லா வேலையும் முடிச்சிட்டா. பெர்லினும் பெருசின்னு சேர்ந்து 2 பேருமே நல்லா வேலை செய்வாங்க. அவங்க தான் செஞ்சது. அப்படி இருக்குது. என்னோட சாதத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன்னா தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு. நான் அரிசியை கலந்து கொடுத்தேன்னா அரிசியை போட்டுருவான். அப்புறம் பார்க்கலாம். இந்த பக்கம் உருளைக்கிழங்கும் பொரிச்சாச்சு. இதாக பொரிச்சு வச்சுருக்குது. அதுக்கு பிறகு இதில் குக்கரில் பட்டாணி பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன், கொஞ்சம் உப்பு போட்டு. அடுத்து சாதத்துக்கு அரிசி போட்டுட்டு அதை பொரிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி தன்னாலே வெந்துடும். அதுக்குள்ளே ஒரு முட்டையும் வேக போட்டிருக்கேன். பெர்லினுக்கு கொடுத்தோட. ஷாலமுக்கு அன்றைக்கி காய்ச்சல், காலில் ஒரு புண்ணு இருக்குது. அதனால் அவனும் போகிறானா என்னன்னு தெரியலை. அதனால தான் அவன் அப்படின்னாலும் மதியானம் முட்டை சாப்பிட மாட்டான். அதனால் ஒரு முட்டை தான் வேக போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு இதில் பொரிச்சு வச்சாச்சா. இன்னும் பட்டாணியும் வந்துட்டு அப்படின்னா காலையில் உள்ள டிவன் வேலைக்கு அதை கொடுத்துக்கிட்டு மறுபடியும் இது நேரலாம். மறுபடியும் குழம்பு நேற்று கொஞ்சாண்டு குழம்பு வச்சுருந்தேன், மீன் குழம்பு. இதாக இருக்குது பாருங்கள். எல்லாம் முருங்கைக்காய் போட்டு நெத்திலி மீன் போட்டு கிழங்கு போட்டு வச்சுருந்தேன். அந்த கிழங்குலாம் வற்றி அந்த வெந்தயம் மனம் அப்படி இருக்குது குழம்பு. அதான் காலையிலே சோறு வச்சுருக்கேன்னா வேணுங்கிறவங்க சாதம் போட்டு இந்த குழம்பு ஊற்றி வச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க. அதுக்காக தான் அதை வச்சுருக்கேன். மறுபடியும் மதியானம் குழம்பு வைக்கணும். மீன் கொஞ்சம் இன்னும் ஃப்ரிட்ஜில் இருக்குது. மதியானம் குழம்பு வைக்கணும். பெர்சிக்கு ஸ்கூல் லீவ் தான், இன்னும் ஸ்கூல் ஓப்பன் ஆகலை. 11th இல்லாதனால. சரி, அதுக்கு பிறகு பார்க்கலாம். பெர்லினுக்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி ஷாலம் போகலன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவளுக்கு எந்த பாக்ஸ் வேணுமோ வைப்பா. இது புதுசு தான். அவள் பாக்ஸ் தான் கொண்டு போகிறதுக்கு ஆசைப்படுவாள். நான் மற்றபடி வேறு மாடலெல்லாம் நாங்கள் வாங்கலை. போன வருஷம் உள்ளதே தான் அவைய கொண்டு போகிறாவ. மறுபடியும் புளியோதரை கொண்டுட்டேன். அவள் சாதனை வடித்தேன். அப்புறம் எல்லாமே புளியெல்லாம் கரைச்சி எடுத்து கொடுத்தேன். இன்னைக்கு பெர்லின் சமையல் சூப்பராக பண்ணியாச்சு. புளியோதரை இன்னைக்கு அவளுக்கு கொண்டு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் பட்டாணி நினைவு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை அவிச்சேன்ல. பட்டாணி பச்சை பட்டாணியும் இந்த மஞ்சள் பட்டாணியும் போட்டிருந்தேன். மஞ்சள் பட்டாணி சீக்கிரம் 3 விசில் தான் வச்சேன், ரெண்டுமே ஒன்று போல். ஆனால் பச்சை பட்டாணி இந்த இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. இப்படி இருக்குது. ஆனால் அந்த மஞ்சள் பட்டாணி பருப்பு மாதிரி வந்துடுச்சு. அதனால் சரி 1-2 கொஞ்சம் இதாக இருக்குது, பரவாயில்லாமல். மறு எல்லாமே அப்படி தான் இருக்குது. சரி, நான் தனித்தனியாக வச்சுருக்கோம், சேர்த்து போட்டு இப்படி அவிக்கலை. அதனால் குருமாவுக்குனா சூப்பராக இருக்கும். இப்போ சும்மா சாப்பிட்றதுக்கு தானே, அதனால் அப்படி இருக்குது. அதையும் குக்கர்லேருந்து இறக்கி அதையும் தனியாச்சு. நான் குக்கர்லாம் கழுவ வேண்டியதான். இது
பட்டாணியை வச்ச தண்ணி கொஞ்சோண்டு ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா அந்த தண்ணி நல்லா தானே இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இல்லைன்னா குடிக்கணும். அதனால் அப்படியே ரசம் வச்சிடலான்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு முட்டை தான் அவளுக்கு வேக போட்டேன்னெல்லாம் அந்த ஒரு முட்டையும் இது சாதத்துக்குள்ளேயே போட்டேன், அதையும் எடுத்து வச்சாச்சு. புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன், இவ்வளோ புளி இருக்குது. நான் மீன் குழம்பு வைக்கலாம்ல, அதனால தான். சாதம் வந்து இந்த இருக்குது, சாதம் நெய் குறைச்சி தான் போட்டேன். என்னென்னா நைட்டில் டெய்லியுமே நாங்கள் கடையில் தான் இப்போ சாப்பாடு வாங்கிட்டுருக்கோம். இதெல்லாம் 2 நாள் 3 நாளைக்கு முந்தி உள்ள கஞ்சி தான் நிறையா இருக்குது பார்த்திங்களா. மனசே கேட்கல, ஏன்னா சாப்பிடவே முடியலை யாருக்குமே. அவங்க பகவடமுக்கும் இல்லை, எனக்கு ஷாலமுக்கு அப்படி இருந்தோன்னே சாதம்லாம் ஒன்றுமே வைக்கலை, அப்படியே இருந்துச்சு. கடையிலே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே தான் இருந்தோம். அதை அன்னைக்கு பார்த்தேன், நேற்று நைட்லேயே. அதனால தான் அரிசி நனைய வச்சிடணும்னு வச்சேன். அப்புறம் ஒரு 2 நாளைக்குனாலும் ஓடும், அதுக்கப்புறம் வேணால் நம்ம நனைய வச்சு ஆட்டிடலாம் அப்படின்ட்டு. டெய்லி கடையில் 100 ரூபா 150 ரூபாய்க்கு இட்லி மட்டுமே வாங்கணும். காலையில் ஒரு நேரம்னா நைட்டு ஒரு நேரம் அப்படி. அதனால் அப்படி போச்சா, அதனால் அப்படி வச்சுட்டேன். என்ன வந்து அவளை அனுப்பி விடணும், என்ன எந்திரிக்கலை. எந்திரிச்சிட்டு மறுபடியும் போய் படுத்துக்கிட்டா சமையலெல்லாம் முடிச்சோடனே. ஏன்னா அவள் மட்டும்தானே அவங்க அப்பா பைக்கில் கொண்டு விட்ருவாங்க. அதனால் ஒரு 8 மணி 8:15 போல் போனாலும் போதும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கா. அதனால் என்ன பெறவிடணும். எங்கள் ஊரில் ரொம்ப மழை பெய்யுதுன்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா. சீட்டில் எங்கள் வீட்டு சீட்டில் நல்லா அந்த மழை சவுண்டு கேட்குதான்னு தெரியலை. ஆனால் எங்களுக்கு நான் பேசும்போது ஒரு சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்கும், அது வந்து மழை பெய்கிற சவுண்டு தான். நம்ம வேணா அப்படியே வெளியில் போய் பார்க்கலாம். அவ்வளோ தண்ணி இதாக இருந்த மாதிரி இருக்குது பாருங்க. தூதிக்கிட்டு போயிட்டு தண்ணி கட்டி கிடக்கா. இந்த பாருங்க, இந்த சைட்லலாம் தண்ணி தான் கட்டி கிடக்கு. அங்கேயும் தண்ணி நல்லா மழை அப்படியே நல்லா அடித்து பெஞ்சிச்சு பார்த்துக்கிடுங்க, அப்படியே இருக்குது. சரி இருக்கட்டும். நம்ம என்ன நல்லா வெளியில் வர முடியலை, நல்லா குளிர்ந்த காற்று அப்படியே அடிக்குது. ஏற்கனவே நல்ல சளி இதெல்லாம் இருக்கா, அதனால் இருக்கட்டும். நான் வந்து என்னமே வீட்டில் கொஞ்சம் வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம வெளியில் உள்ள வேலை பார்க்கலாம். இந்த மிஷினில் கொஞ்சம் துணியெல்லாம் போடணும், அதெல்லாம் பெர்சி முடித்த பிறகு தான் ஒவ்வொரு வேலையாக செய்ய சொல்லணும், பார்க்கலாம். எங்கள் ஊரில் மழை பார்த்தீங்களா, மழை உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி தெரியல. இந்த பக்கம் மீனுக்கு வந்து மசாலா தடவுனே. நெத்திலி மீன் தான், அதாவது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருக்குதுனால என்ன கொஞ்சம் இருக்குது. மீன் வந்து கழுவு நல்லா நேற்று கழுவி வச்சுருந்தேன் இந்த முந்தானத்து. அப்போ வந்து வெள்ளை நெத்திலி இது, அதெல்லாம் மசாலா தடவை வச்சு இப்போ பொரிச்சிருவோம் அப்படின்ட்டு அதெல்லாம் பொரிச்சிட்ருக்கேன். எதுக்குன்னா குழம்பு இன்றைக்கி வைக்கலை, அன்னைக்கில் குழம்பு எனக்கு கொஞ்சம் கிடக்குது, அதை வச்சு அவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க எல்லோரும். அதனால் நெத்திலி மீன் தான் பொரிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். வெள்ளை நெத்திலி அப்படின்னோடனே இப்படி இருக்குது, கரு நெத்திலினா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நெத்திலி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா நண்டு டேஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நல்லா வத்தத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு நல்லா மசாலா தடவி வச்சுருக்கேன். வச்சு இந்த பொரிச்சுக்கிட்டே இருக்கேன். அடுத்து அப்படியே எங்கள் குழம்பு இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா, நல்லா கிழங்கு போட்டு வச்சுருந்தேன் அப்படின்னு. அதான் ஒரு நேரத்துக்கு தான், அதனால் தாராளம் போதும். இந்த குழம்பும் முருங்கைக்காலாம் போட்டு வச்சுருந்து நல்லா வற்ற வச்சு தான் வச்சுருக்கேன். அதனால் அதை எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க. கிரைண்டரில் மாவு வந்து இப்போ தான் போட்டிருக்கேன். இந்த மாவு நல்லா பொங்கி வந்துட்டு பாருங்கள். இந்த மாவை எடுத்து வச்சுட்டு அரிசி என்ன இருக்குது, இந்த அரிசியை என்ன வந்தாலும் ஆட்டி எடுக்க வேண்டியதான். சாதம் இருக்கா, இன்றைக்கி இது வச்சு தான் சாப்பாடு. நைட்டுக்கு வந்து நம்ம இட்லியை வச்சு என்ன சட்னி வைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம், அப்புறம் அதை செய்யலாம். நான் வந்து கிரைண்டரில் மாவுலாம் ஆட்டி காலையில் வச்சுட்டேன். காலையில் இல்லை, மதியானம் போல் வச்சுட்டேன். அது வந்து இன்னும் பொங்கி வரலை, கொஞ்சம் தான் பொங்கி வந்துருந்து. கொஞ்சோண்டு மாவு எடுத்து இப்போ சுட்டுட்டேன் தோசையும். ஏன்னா அங்கே வந்து நல்லா கிளைமேட் வந்து குளிர்ந்தாப்போ இருக்குது பார்த்திங்களா, அதனால் ரொம்ப பொங்கி வரல, நியாயமாக இருக்குது. ஏன்னா அந்த மாவை நான் இப்படியே தான் வைக்க போகிறேன், அப்போ தான் நல்லா புளிச்சு நல்லா வரும். அதனால் மறுபடியும் இதிலலாம் கொஞ்சம் சாதம் இருக்குது, நான் பிளாக்கிக்கு சாப்பாடு வைக்கணும். மறுபடியும் அதில் தோசைக்கல் இருக்குது, அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சட்டி அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தூக்கி ஒரு சின்ன கிண்ணியில் ஊற்றி வச்சு மூடி வச்சுட்டு அப்புறம் இந்த கிரைண்டர் எல்லாத்தையுமே கழுவணும். தட்டுலாம் கொஞ்சம் கழுவிட்டேன்னா பெர்லின் சாப்பிடணும், அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவனும் சாப்பிட்டுட்டானு இந்த பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவிடலாம்.
அதுக்கு பிறகு இந்த சைடில் நான் தோசை சட்டனில் அந்த கல் இருக்குது, கொஞ்சம் சூடாகணுன்னே இதையும் தங்கணும். பெர்லின் வந்து தோசை சாப்பிட்டுட்டா, அதனால் கொஞ்சம் சோறு சாப்பிட்றதுக்கு இதுங்கிறா. அதனால் சாப்பிடுவா. மறுபடியும் இதில் வெண்ணி தான் போட்டு வச்சுருக்கிறேன். மறுபடியும் நெய் தோசைக்கு சட்னி வந்து பூண்டு சட்னி இருக்குது பார்த்தீங்களா, அதான் வச்சேன். கொஞ்சம் நல்லா காரசாரமாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு. நல்லா டேஸ்ட்டாக இருந்து பூண்டு வத்தல், மறுபடியும் புளி, உப்பு இவ்வளோ தான். மறுபடியும் தாளிசம் பண்ணி ஊற்றினேன். நல்லா எல்லாத்தையுமே வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி உப்பு போட்டு அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிசம் பண்ணி ஊற்றினேன். நல்லா இருந்தது. நான்லாம் உண்மையிலே எல்லாருமே சாப்பிட்றது குறைச்சி சாப்பிடுவாங்க, கூட ஒரு தோசை எல்லாருமே சாப்பிட்டாங்க. அப்படியே நல்லா இருந்து டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. வச்சுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு பொரிச்ச மீன் இருக்குது. மீவாக சாப்பிட்ட பிறகு அதையும் எடுத்து நம்ம வைக்க வேண்டியதான். அவ்வளோதான் வேலை வந்து எந்த அளவுக்கு நடந்துகிட்ருக்கு. நான் இது அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்மளுடைய கவுண்டர் டாப் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் காட்டுறேன். அதுக்கு முந்தி சாதத்துக்கு தண்ணியெலாம் ஊற்றி வைக்கணும். நாளைக்கு பசங்களுக்கு என்ன ஸ்கூல் வர இருக்கா, அதனால் அவங்களுக்கு நம்ம செய்யணுமா, அதனால் அதெல்லாம் என்ன பார்க்கணும். அதனால் எல்லாத்தையும் கழுவிட்டு நான் எல்லாம் என்னதையாவது ஒன்று நனைய போடணும், அதெல்லாம் பார்த்துட்டு பயிர் ஏதாவது ஒன்று நனைய போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். கிச்சனில் வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். பானையை தூக்கி இதில் அடுப்பு மேலேயே வச்சுட்டேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அது பொங்கட்டும் அப்படின்ட்டு. இந்த பக்கம் வந்து கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே கழுவிட்டேன். கொஞ்சோண்டு சிறுபயிர் நனைய வச்சுருக்கேன் அவங்களுக்கு மட்டும், அவங்க காலையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு பச்சையாக. அந்த நேரம் பசங்களும் சாப்பிட்டுக்கிட்டாங்க, அதனால் கொஞ்சோண்டு சிறுபயிர். அவ்வளோதான். பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவியாச்சு. அதுக்கு பிறகு என்னமோ கொஞ்சம் வெந்நி போட்டுட்டு இந்த வெந்நி போடுறதுக்கு வந்திருக்கா. இதுதான் எல்லாமே இப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்க, இவனை பண்ணுற வேலை அவ்வளோ அப்படியே நடக்கு. சரி, கிச்சனில் வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிட்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.